ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வேறு லெவலான ஒரு ஜாப். என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம பார்க்க போகிற ஜாப் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த ஜாப் வந்து ஆர்மிலேருந்து வந்திருக்க ஜாப். ஆர்மிலேருந்து நிறைய போஸ்டர்ஸ்க்கு 700+ போஸ்டிங்க்கு வேகன்சி போட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்னு பார்க்கலாமா? என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, சிவில் மோட்டார் டிரைவர், டெலி ஆப்ரேட்டர், ஃபயர்மேன், கார்பெண்டர் அண்ட் ஜாயினர், பெயிண்டர், டெக்கோரர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, ட்ரேட்ஸ்மேன் மெட், இப்படி ஜாப்ஸ் போட்டிருக்காங்க. இதில் மொத்த வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா 700க்கு மேலே இருக்குது. இதில் கிரேடு வைஸாக போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது லெவல் 5 பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. 29,200 92,300 கொடுக்குறாங்க மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு. ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 19,200 63,200 வரை கொடுக்குறாங்க. சிவில் மோட்டார் டிரைவருக்கு 19,200 63,200 வரை. அப்புறம் ஃபயர்மேனுக்கு 247 வேகன்சிஸ், கார்பெண்டருக்கு 7 வேகன்சிஸ், பெயிண்டர் அண்ட் டீகோடருக்கு 5 வேகன்சிஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 11 வேகன்சி, ட்ரேட்ஸ்மேன்மெட்டுக்கு 389 வேகன்சி இருக்குது மொத்தத்தில். ஸோ இதில் என்ன அப்படின்னா, கீழே வந்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு, எஸ்சிஎஸ்டிக்கு, எஸ்டிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு, ஜென்ரலுக்கு எவ்வளவு, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத. ஸோ ரிசர்வேஷன் வைஸ் உங்கள் இதை பார்த்துக்கோங்க. அதே போல் இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஜாப். ஸோ எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலி இதில் போஸ்டிங் போடுறது எல்லா ஸ்டேட்டுக்குமான போஸ்டிங்காக தான் இருக்கும். ஆக்சுவலி சதர்ன் ஸ்டேட்ஸுக்கான போஸ்டிங் கீழே கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டு, டெலி ஆப்ரேட்டரு, இவங்களுக்கு கீழே இருக்க ஃபங்க்ஷனல் ரெக்யூர்மெண்ட் எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. இதோட மெயின் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னா, அப்படி கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்குது. பினா பிளைண்டு, எல்வினா லோ விஷன், டீனா டெஃப்ட்டு, ஹெச்ஹெச்னா ஹார்டு ஆஃப் ஹியரிங். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும், அதோட ஷார்ட் ஃபார்மு, அதோட ஃபுல் ஃபார்மு எல்லாமே இங்கே இருக்குது. இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரீஜன் வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீஜன் வைஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி. இது சதர்ன் ஸ்டேட்டுக்கு இந்த இருக்குது. மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு. ஓகே. இதுலேருந்தும் நீங்கள் வேகன்சி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நார்த்து, சென்ட்ரலு, சதர்ன் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் மேலே இருக்கிற வேகன்சிஸ்க்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது ஹோலிஸ்டிக்காக எடுக்கிறது தான். ஸோ எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு ஹையர் பண்ணுவாங்க, எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஓகே. கேண்டிடேட்டோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, சிட்டிசன் இந்தியாவாக இருக்கணும். மேக்ஸிமம் இந்தியாவாக தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு. ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 18 27 வயசு வரை. ஆக்சுவலி இதில் 10th ஆரம்பித்து குவாலிஃபிகேஷன் 10th ஆரம்பித்து டிகிரி வரை இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் இதில் வரிசையாக படித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த போட்டிருக்காங்களே டெலி ஆப்ரேட்டர் கிரேடு 2க்குலாம் 10th to 12th போதும். ஸோ நீங்கள் வரிசையாக படித்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையானதை அப்ளை பண்ணுங்கள். ஓகே. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை நல்லா படிச்சிருங்க. அதே போல் கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கே இருக்குது. எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த எக்ஸாம் கேட்டகரிக்கு இப்போ தகுந்தாப்பில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது கீழே இருக்க லிங்கில் இருக்குது. அப்ளை லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். மேக்ஸிமம் ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு
ஜென்ரல் இங்கிலீஷு, நியூமரிக்கல் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு அண்ட் ரீசனிங் இதெல்லாம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி படித்து எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட் டு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி